Hello students and YouTube viewers. LAC701P அந்த காம்பனோட போர்டு HMI மிஷினுக்காக பண்ணப்பட்ட போர்டு இது. ஓகேவா? இந்த போர்டுல கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா போர்டு சிம்பிளி டெட். இந்த மாதிரி போர்டுல இந்த இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இண்டிகேட்டர் கான்ஸ்டன்டா இந்த மாதிரி எரியணும், அப்படி இல்லைன்னா அடாப்டர் ஐடி அல்லது PS ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த டெடிகேட்டட் லைனை செக் பண்ணணும். ஆனால் அதில் கான்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் என்னுடைய 3.3 வோல்ட் ரொம்ப கிளீனாக எக்ஸிக்யூட் ஆகுது. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்கள் மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், 3.3 வோல்ட் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஜென்ரேட் ஆகுது, கிளீனாக இருக்கு. ரைட். ஸோ 3.3 வோல்ட்டு ஸ்டேபிளாக நிற்குது. ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. போர்டோட பவர் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்கும். சரி, மெயின் பவர் பட்டனில் 3.3 வோல்ட் வரும். அந்த 3.3 வோல்ட் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா லோ ஆகிட்டு ஹையும் ஆகுது. எஸ் வருது. அந்த இடத்துல 3.3 வோல்ட் இந்த இடத்துல நான் பட்டனில் வச்சிருக்கேன். ஓகேவா? 3.3 வோல்ட் வருது. இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், லோ டு ஹை. ஆக்சுவலி இந்த வோல்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்கணும், லைக் 2.9 3.1 அந்த மாதிரி இருக்கணும். இது 2.8 வோல்ட் இருக்கு. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அண்ட் இந்த இடத்துல நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணது இது லோ ஆகிட்டு ஹை ஆகுது. ஸோ சுவிட்சில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சுவிட்சுக்கு வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். 3.3 வோல்ட் ஸ்டேபிள். இந்த 3.3 வோல்ட் எதுக்காக எடுப்போம் அப்படின்னா ஐஓவோட சப்ளையாக எடுப்போம். ஸோ ஐஓ கண்ட்ரோலர் சுற்றிலும் இருக்கிற கெப்பாசிட்டரில் பார்க்கும்போது இந்த 3.3 வோல்ட் வரணும். லைக் இந்த கெப்பாசிட்டரில் வருதா பார்க்கலாம் நம்ம. சரி, மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் உள்ள. இந்த கெப்பாசிட்டரில் மாத்திரம் நான் வைக்கிற மாதிரி உங்களுக்கு. சரி, 3.3 வோல்ட் இருக்கா, ஐஓக்கு சப்ளை போகுது. ஐஓவை சுற்றி இருக்கிற கேப்ஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறையவே கிடைக்கும். சரி, நோ, எஸ், 3.3 வோல்ட். ஓகேவா? ஸோ 3.3 வோல்ட் ஐஓவை சுற்றி இருக்கிற நிறைய கெப்பாசிட்டர் வழியே உள்ளே போகும். 5 அல்லது 6 வந்து உள்ளே கொடுப்போம். எல்லா சைடுமே எல்லா டைரக்ஷன்லேயும் கொடுப்போம். 5 to 6. இந்த போர்டு நான் இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன். எனக்கு தெர்மல் ஃபேனில் எந்த விதமான இம்பாக்டும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அடாப்டர் கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரியுது. ஓகேவா? நோ நத்திங். பயாஸை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு எஸ்விஓடி ப்ரோக்ராமர் வேணும். எல்லாருக்கிட்டையும் எஸ்விஓடி இருக்குமானா இருக்காது. எஸ்விஓடி இல்லாமல் இந்த இந்த ஈஸி பயாஸை சொல்கிறேன். ஓகேவா? எஸ்விஓடி இல்லாமல் இந்த ஐஓவை மாற்றுறதுலையும் எந்த யூஸும் கிடையாது. ப்ரோக்ராம் பண்ணி தான் நீங்கள் மாற்றலாம். போர்டு டெட்டுக்கு பிசிஹெச் பயாஸ்க்கு மேலே கை வச்சு எந்த யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி டைமில் வி இன் லைனில் இருக்கிற இந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி இன் லைனில் இருக்கிற இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு மாஸ்ஃபெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாஸ்ஃபெட். இந்த ரெண்டு மாஸ்ஃபெட்டில் ஒன்று ஃபால்ட்டி அப்படின்னா கூட உங்களுக்கு போர்டு டெட் ஆகும். ஈவன் உங்களுக்கு 3.3 வோல்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் கூட. இந்த PQ202 அப்படிங்கிறது போர்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட். இதில் தான் 19 வோல்ட் அடாப்டர் வோல்டேஜை உள்ள ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாஸ்ஃபெட்ல இருந்து அவுட்புட்ல நல்லா பாருங்க, இந்த இன்புட் இந்த அவுட்புட் ரெண்டுமே மெஷர்மெண்ட்ல ரொம்ப துல்லியம் இருக்கணும். 9.712 ஏன்னா என்ன அர்த்தம்னா மாஸ்ஃபெட் ப்ராப்பர் ஸ்விட்சிங்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராப்பர் ஸ்விட்சிங்க்கு காரணம் இந்த இடத்துல கொடுக்குற கேட். எவ்வளோ வோல்ட் இருக்கு? கேட்டோட வேல்யூ 25 வோல்ட் இருக்கு. அப்போ இது என்ன சேனல் மாஸ்ஃபெட்? என் டைப். இங்கேருந்து வர வோல்டேஜை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது உள்ள கொடுப்பான். இது மூணுமே சோர்ஸ். 19.716 இருக்கா? சேம் வோல்டேஜ் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த பக்கமாக வெளில வரணும். இப்போதான் இந்த மாஸ்ஃபெட் ப்ராப்பர் ஸ்விட்சிங்ல இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இது முதல்ல போர்டில் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, ஸ்லோ சார்ஜிங்கு, நாட் சார்ஜிங்கு, பேட்டரி நாட் டிடெக்ட் அப்படிங்கிறது வேற, பேட்டரி நாட் சார்ஜிங் அப்படிங்கிறது வேற.
பேட்டரி நாட் டிடெக்ட் அப்படிங்கிறது சென்ஸ் லைன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. பேட்டரி நாட் சார்ஜிங் அப்படிங்கிறது பவர் லைனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பவர் லைன். இந்த இடத்துல இருக்கிற கரண்ட்டை இழுத்துட்டு வர்றது இந்த ரெண்டு மாஸ்ஃபெட் தான். அடாப்டரில் நீங்கள் கொடுக்குற கரண்ட்டை போர்டுக்கு இழுத்துட்டு வந்து இந்த சென்சாரில் நிறுத்தும். இந்த சென்சாரில் நிற்கணும். இந்த சென்சாரில் வந்து நிறுத்தும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இந்த லைனில் கிடையாது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை முதல்ல செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கமா ஐஓ பக்கமா நகர்ந்துக்கணும். ஐஓவோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இந்த ஐஓவோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐஓவை மாத்துறதுக்கு முன்னாடி அல்லது ஐஓவை ஃபிளாஷ் பண்றதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஐஓவை மாத்துறதுக்கு முன்னாடியும் ஃபிளாஷ் பண்றதுக்கு முன்னாடியும் ஐஓவோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சப்ளை நம்ம பார்த்துட்டோம். இதான் ஐஓவோட பேஜ். ஃபைன். ஐஓவோட பேஜில் பின் நம்பர் 9, பின் நம்பர் 22, பின் நம்பர் 33 இதெல்லாம் என்னது? சப்ளை. ஒன்று பார்த்தா போதும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சப்ளை தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒன்று பார்த்தாச்சுன்னா போதும். நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்தது ஐஓவோட ரிக்குவயர்மெண்ட்ல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐஓவோட ரீசெட். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ஐஓவோட ரீசெட். ஐஓவோட ரீசெட் பின். இந்த பின்ல 3.3 வோல்ட் இருக்கணும். அந்த 3.3 வோல்ட் ஷேக் ஆகாம இருக்கணும். அந்த 3.3 வோல்ட் துடிப்போடு இருக்கக்கூடாது. பின் நம்பர் 37 நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். பின் நம்பர் 33 இங்க இருக்கு. பின் நம்பர் 33 இங்க இருக்கு. 34, 35, 36, 37 3.3 வோல்ட் ஸ்டேபிளா நிற்கணும். ஆடக்கூடாது. எப்பவுமே மல்டிமீட்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி எஸ்ஓசி டெக்னாலஜி நீங்க பண்ணும்போது ப்ராப்பர் இஎஸ்டியோட இருக்கணும் அல்லது ரப்பர் செப்பல் போட்டிருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? கிரவுண்டோட நீங்க டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. அப்படி கிரவுண்டோட கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா ப்ரோபை இங்க தொடக்கூடாது. ப்ரோப் இப்படிதான் பிடிக்கணும். ப்ரோப் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ப்ரோப் இப்படி தொடக்கூடாது. ப்ரோப் இப்படி தொட்டீங்கன்னா ஐயோ அடிவாங்க. ஓகேவா? ஸோ பின் நம்பர் 37, 33, 34, 35, 36, 37 3.3 வோல்ட் இந்த மாதிரி வச்சுட்டு 5 செகண்ட் எப்பவுமே கவுண்ட் பண்ணுங்க. வோல்டேஜை எப்போ மெஷர் பண்ணாலும் 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5 இந்த வோல்டேஜில் வேரியேஷன் இருக்கக்கூடாது. இந்த 5 செகண்ட்ல நீங்கள் 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளவே அது 2 தடவை மாறிடுதுன்னா அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் துடிக்குதுன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக நிற்கணும். ஈஸி ரீசெட் ஸ்டேபிளாக நிற்கணும். ஈஸி ரீசெட் துடிக்குதுன்னா ஐஓ கண்ட்ரோலர் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த போர்டு ஆன் ஆகாது. ஓகேவா? இது ஈஸி ரீசெட் செக் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டியது இது எல்லாமே இன்டர்னல் கீபோர்டு. இப்போ இதெல்லாம் என்னுடைய ட்ரெயில் இருக்குது சர்வீஸ் பண்ணும்போது. ஓகேவா? அதனால அது எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எஸ்எம்பஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகிறது, உங்களுடைய தெர்மல் எல்லாம் இது வழியாக தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சிக்னல் எல்லாமே. ஓகேவா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் சிக்னல் என்ன இருக்கா பார்ப்போம். பின் நம்பர் 122ல பவர் பட்டன் அவுட் அப்படிங்கிறது என்னன்னா பிசிஹெச்சை வேக்கப் பண்ற சிக்னல் இது. ஓகேவா? எந்த பின்ல? பின் நம்பர் 122ல. ஓகே, நான் 97 இங்க இருக்கா, 100, 110, 120, 121, 121 இது, 122 இது. இந்த இடத்துல வைக்கிறேன் இல்லையா? சரி, 0 வோல்ட். ஆக்சுவலி இங்க 3.3 வோல்ட் இருக்கணும். நல்ல மதர் போர்ட்ல இங்க 3.3 வோல்ட் இருக்கும். நான் பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேவா, நல்ல மதர் போர்ட்ல மல்டிமீட்டர் பாருங்க, இந்த மாதிரி 0 இருக்கு இல்லையா? குட் மதர் போர்ட்ல 3.3 வோல்ட் இருக்கும். பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க லோ ஆயிட்டு ஹை ஆகும். இப்போ அந்த இடத்துல 3.3 வோல்ட்டே இல்லை. போர்டு ஏன் டெட்டா இருக்குன்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல நெருங்கிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வேலிடேட் ஆகும்போது மட்டும்தான் இந்த சிக்னல் வேலிடேட் ஆகும்.
ஐ மீன் இந்த சிக்னல் வேலிடேட் ஆச்சுன்னா மாத்திரம் தான் இதெல்லாம் வேலிடேட் ஆகும். S3 சிக்னல், S5 சிக்னல் எல்லாமே வேலிடேட் ஆகும். பவர் பட்டன் அவுட்டிங்க வேலிடேஷனே கிடையாது, லோ லாஜிக்லேயே இருக்கு. அப்பனா பிசிஹெச்சுக்கு மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு அர்த்தம் இப்போதைக்கு. ரைட் நோ பிசிஹெச் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னா வேக்கப் சிக்னல் இங்க இருந்து போகல. பிசிஹெச்சுக்கு வேக்கப் சிக்னல் மட்டும்தான் போகுமா சார் அப்படின்னா நோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்டிசி செக்ஷன்ல இருந்து ஆர்டிசி, விசிசி, எஸ்ஆர்டிசி, விசிசி, இன்ட்ரூடர், இன்வெர்டர், எனேபிள் இதெல்லாம் போயாச்சு அப்படின்னா தான் கிளாக் ஆக்டிவேட் ஆகும். அது இல்லாமல் ஆர்எஸ்எம் ரீசெட் வெளில வரணும். அந்த ஆர்எஸ்எம் ரீசெட் ஐஓவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு பிசிஹெச்ல. பிசிஹெச்சோட ரிக்குவயர்மெண்ட்டையும் நம்ம ஒன்னொன்னா டிக் மார்க் போட்டுட்டு வரணும். ஓகேவா? அடுத்தது இந்த 114 பாருங்க 3.3 வோல்ட் இருக்கும். 114 3.3 வோல்ட் இருக்கும். 97 100 110 100 ஓகேவா? 100 101 2 3 4 5 6 7 8 9 10. இது 110 111 112 113 114. 3.3 வோல்ட் கம்பல்சரி இருக்கா? இந்த 3.3 வோல்ட் இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்றேன். 1 2 3 லோ ஆயிட்டு ஹை ஆகும். போர்டு சிம்பிளி சில்லுன்னு இருக்கு, எந்த விதமான சிம்டமும் கிடையாது. போர்டு சிம்பிளி சில்லுன்னு இருக்கு, எந்த விதமான சிம்டமும் இல்லை. போர்டு ஆன் ஆகல. ஓகேவா? 3.3 வோல்ட் லோ ஆயிட்டு ஹை ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐஓக்கு வேக்கப் சிக்னல் வருது, ஐஓ ஸ்டில் வேக்கப் ஆகல. ஸோ பவர் பட்டன் பர்ஃபெக்ட். அடுத்தது மேல 110ல ஏசி இன், மேல 110 பின் நம்பர் 110 110 100 110. ஐ திங்க் இந்த இடத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். 100 1 2 3 4 5 6 7 8 9 10 3.3 வோல்ட். இந்த 3.3 வோல்ட் இல்லை அப்படின்னா உங்களுடைய 5 வோல்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஏசி வேலை பண்ணாது. either before or after pressing power button. அடாப்டர் கனெக்டடாக தான் இருக்கு, அந்த அடாப்டர் வேலிடேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது இந்த 3.3 வோல்ட் தான். ஏசி இன், ஏசி இன் அப்படின்னா அடாப்டர் கனெக்டடாக இருந்தால் வால் சாக்கெட்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு மதர்போர்டுக்கு உள்ள வரப்போகிறது ஏசிலாம் கிடையாது, பியூர் டிசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். வைட்டல் சிக்னல் இஸ் அடுத்தது பின் நம்பர் 100. பின் நம்பர் 100ல நான் வைக்கிறேன் பாருங்க. பின் நம்பர் 100 ரொம்ப ஈஸி. 97 98 99 100 அவன் ஸ்ட்ரைக் போட்டிருக்கான் பாருங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரைக் போட்டிருக்கான். இந்த இடத்துல இந்த 3.3 வோல்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னல் நீங்க செக் பண்ண வேண்டியது ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டி ரெஸ்யூம் வெல் ரீசெட் 0ல இருக்கு. இந்த இடம் தான் நீங்க ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய இடம். ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டி எல்லா மதர்போர்ட்லயும் பிஃபோர் பிரஸிங் பவர் பட்டன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டி சில மதர்போர்டில் பிஃபோர் பிரஸிங் பவர் பட்டன் இருக்கும், சில மதர்போர்டில் ஆஃப்டர் பிரஸிங் பவர் பட்டன் இருக்கும். இந்த ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டி ரெஸ்யூம் ரீசெட் அப்படிங்கிறது பிசிஹெச்சுக்கு போகலன்னா பிசிஹெச் வேலை பண்ணாது. இப்போ 3.3 வோல்ட் இருக்கிற வேண்டிய இடத்துல 000 இருக்கு. மேபி இந்த மதர்போர்டில் ஆஃப்டர் பிரஸிங் பவர் பட்டனாக இருக்கலாம். இந்த போர்டில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணது, இந்த போர்டை ஆன் பண்ணிட்டு வேண்டாம் இந்த இடத்துல மறுபடியும் வந்து செக் பண்ணுவோம். கண்டிப்பாக ஆர்எஸ்எம் ஆர்எஸ்டியை செக் பண்ணுவோம். இதனுடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்புட் என்ன பார்க்கணும் அப்படின்னா லிட் சுவிட்ச் 115ல வருது இல்லையா, லிட் சுவிட்ச். இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 100 110 115 சொல்றோம் இல்லையா, தெளிவா எடுக்கணும். ஓகேவா? 100 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு மேல ஒரு மார்க் போட்டுக்கலாம். 10 11 12 13 14 15 லீட் ஸ்விட்ச் 1.2 வோல்ட். இந்த இடத்துல நிச்சயமா நோட்டீஸ் பண்ணணும். இந்த லீட் ஸ்விட்ச் கிட்ட 1.2 வோல்ட் இருக்கு இல்லையா, இதை நிச்சயமா நோட்டீஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா அதை நிச்சயமா நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்றேன்? நல்லா பாருங்க. அவனுடைய பவர் ஃப்ளோ வந்து லாஸ்ட் பேஜில் போட்டிருக்கான்.
அவனுடைய பவர் சார்ட்டை வந்து லாஸ்ட் பேஜில் போட்டிருக்கான். அந்த லாஸ்ட் பேஜில் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் பாருங்க லிட்டுக்கு. சரி, இந்த பேஜில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட். இதுதான் பவர் ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டில் 3.3 வோல்ட் எடுக்கிறதா சொல்கிறான் இல்லையா. சரி, 3.3 வோல்ட் எடுக்கிறதா சொல்கிறான் இல்லையா. இந்த 3.3 வோல்ட்டை இந்த 3.3 வோல்ட்டை என்ன பண்ணுறான், இங்கேருந்து எடுக்கிறான். ஆர்டி 8243 அப்படிங்கிற இந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்ல இருந்து எடுக்கிறோம். இந்த 3.3 வோல்ட் விஎல் அப்படிங்கிறது லோ வோல்டேஜ் அல்லது லீனியர் வோல்டேஜ், இதுக்கு மேல கரண்ட் இருக்காது. இந்த 3.3 வோல்ட் நிறைய பேருக்கு போகும். பட் எவ்வளவு உங்களுடைய பேட்டரி கனெக்டர்ல பாக்குறது இந்த 3.3 வோல்ட் இப்ப நம்ம, பட் அதெல்லாம் அவன் சேர்க்கவே மாட்டேங்கிறான் பாருங்க. யாரு 2 பேரை எடுத்துட்டு வரான்னா உள்ளுக்குள்ளார திஸ் கோஸ் டு லிட் ஸ்விட்ச் அண்ட் ஐஓ கண்ட்ரோலர்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க 2 பேரை மட்டும்தான் உள்ள எடுத்துட்டு வராங்க. லிட் எப்படி வேலை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோல. இது வந்து 3வது வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் லிட் நான் போடுறது. லிட் ஸ்விட்ச் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, டிபிக்கலா ஒரு போர்ட்ல பாருங்க, இந்த ஹால் டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி 2 லெக் இருக்கும். இந்த இடத்துக்கு 3.3 வோல்ட் இப்போ ஆர்டியோட சொன்னா இல்லையா, ரிச்டெக்கோட ஐசி, இந்த ஐசிக்கு 19 வோல்ட் போன உடனே 3.3 வோல்ட் வரும். அந்த 3.3 வோல்ட் இங்க கொடுப்பாங்க. சேம் 3.3 வோல்ட் எங்க போகும் அப்படின்னா, சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கும் போகும். சப்ளையா ஹால் டிரான்சிஸ்டரோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது கிரவுண்ட், இது இன்புட் பின்னு, லிட்டோட அவுட்புட் பின்னு, ஹால் டிரான்சிஸ்டரோட அவுட்புட் பின். ஒரு போர்டு ஓப்பன்ல இருக்கும்போது, ஒரு லேப்டாப் மதர் போர்டு ஓப்பன்ல இருக்கும்போது இந்த 3.3 வோல்ட் உள்ள போகுது இல்லையா, இந்த 3.3 வோல்ட் அப்படியே ஒரு யூட்டர்ன் பண்ணி என்ன ஆகும்னா 3.3 வோல்ட் இங்க வெளில வரும். இந்த 3.3 வோல்ட் தான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், ஐஓக்கு கொடுப்பான். இப்ப நீங்க பார்த்த இந்த பின் 115 1.2 வோல்ட் இருக்கு. தப்பு. ஐஓ இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லேப்டாப் க்ளோஸ்ல இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இது க்ளோஸ் ஆகும் தெரியுமா, எப்போ இந்த ஹால் டிரான்சிஸ்டர் கிட்ட நான் ஒரு சின்ன மேக்னெட் பீஸை எடுத்துட்டு போறேனோ, எப்ப நான் இந்த ஹால் டிரான்சிஸ்டர் கிட்ட ஒரு சின்ன மேக்னெட் பீஸை எடுத்துட்டு போறேனோ இந்த இடத்துல, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்புட்டை ஒன்றும் பண்ண முடியாது. அதால் இன்புட்டை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட்டை 0 வோல்ட்டா இங்க மாற்றும். இதுதான் நீங்க லேப்டாப்பை இப்படி வச்சுட்டு இப்படி மூடும் போது, ஓகேவா, லேப்டாப்பை இப்படி வச்சுட்டு லேப்டாப்போட இந்த பகுதியில ஒரு மேக்னெட் கொடுத்துருப்பான். லேப்டாப்போட இந்த இடத்துல எக்ஸாக்டா ஹால் டிரான்சிஸ்டரை வச்சிருப்பான். ஸோ லேப்டாப் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, மேக்னெட் தனித்து இருக்குது, தூரத்துல இருக்குது, ஹால் டிரான்சிஸ்டரும் தூரமா இருக்கு. நீங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேக்னெட் அந்த ஹால் டிரான்சிஸ்டர் கிட்ட வரும். ஹால் டிரான்சிஸ்டர் கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹால் டிரான்சிஸ்டர்ல ஒரு ஹால் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஹால் எஃபெக்ட் என்ன தெரியுமா பண்ணும், அந்த மேக்னெட் உள்ள வந்த உடனே இந்த ஹால் எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுனால அவுட்புட்ல இருக்கிற 3.3 வோல்ட் 0 வோல்ட்டா மாத்திடும். இப்போ ஐஓ கண்ட்ரோலர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லேப்டாப்பை மூடிட்டான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, S3 சிக்னலை மட்டும் வச்சுட்டு S4 சிக்னலை கட் ஆஃப் பண்ணிடும், கோர் டவுன் ஆகிடும். ஓகேவா, ரன் பவர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், கோர் டவுன் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு ஹால் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ற கான்செப்ட். பட் ஓப்பன்ல இருக்கும்போது இங்கேயும் 3.3 வோல்ட் இருக்கணும், இங்கேயும் 3.3 வோல்ட் இருக்கணும், கம்பல்சரி. இந்த போர்டுல நான் இந்த இடத்துக்கு 3.3 வோல்ட் 1.2க்கு பதிலாக 3.3 வோல்ட் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்டு ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ என்ன தெரியுமா பண்றேன் நான், இங்க 3.3 வோல்ட் இருக்கா பார்க்குறேன். ஓகே, இங்க 3.3 வோல்ட் இருக்கா பார்க்குறேன். அப்படியே நீங்களும் பார்த்துங்க ப்ராக்டிக்கல். இதுதான் ஹால் டிரான்சிஸ்டர். ஓகே, நீங்க பாக்குறீங்க இல்லமா, இதுதான் ஹால் டிரான்சிஸ்டர். இந்த ஹால் டிரான்சிஸ்டரோட
இன்புட்ல நான் வைக்கிறேன், இன்புட் சைட்ல நான் வைக்கிறேன். மல்டிமீட்டர் பாருங்க 3.3 வோல்ட் இருக்கா, அவுட்புட்ல வைக்கிறேன். 1.25 வோல்ட் நம்ம ஐஓ கிட்ட 115ல என்ன பார்த்தோமோ அந்த வோல்டேஜ் இங்கே தான் போகுது. அந்த வோல்டேஜ் இதோட டைப் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, ஷார்ட் பண்ணிட்டேனா? இன்னும் தெளிவா புரிய வைக்கட்டுமா? இங்க பாருங்க, கிளியர்? இப்ப கிளியரா புரியுது இல்லையா? இப்ப நான் இதை அப்படியே வைக்கிறேன், அவுட் ஃபோக்கஸ் பண்றேன், உங்களுக்கு போர்டு ஆன் பண்றேன், போர்டு ஆன் ஆகுது. இப்போ ஒண்ணுமே பண்ணாம இதை அப்படியே எடுத்துடுறேன், அடாப்டர் வெளில எடுக்கிறேன், மறுபடியும் அடாப்டர் உள்ள போடுறேன். அடாப்டர் வெளில எடுத்தோன்னா போர்டு ஆஃப் ஆயிருக்கும். அடாப்டர் உள்ள போட்டால் ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு. மறுபடியும் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்றேன். நோ, நத்திங், ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ அப்படியே சிம்பிளி என்ன பண்றேன், ஆல் டிரான்சிஸ்டரை ஷார்ட் பண்றேன். 3.3 வோல்ட் இன்புட்டை 3.3 வோல்ட் அவுட்புட்டை மாத்துறேன். இப்போ ஐஓ கிட்ட 3.3 வோல்ட் ரைஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஐஓ கிட்ட 3.3 வோல்ட் காமிக்குவா? இப்போ அதை ரொம்ப ஈஸியா காமிக்கலாமே. ஒய் நாட்? இங்க பாருங்க, ஐஓ மட்டும் பாருங்க, ஐஓ மட்டும் பாருங்க. ஐஓவோட பின் நம்பர் 115ல நான் வைக்கிறேன் பாருங்க. 100 மார்க் பண்ணிருக்கோமா? 100, எஸ் 100, 101, 102, 103, 104, 105. எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? 1.2 வோல்ட் இருக்கா? இப்போ உங்களுக்கு நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற இந்த ஹால் டிரான்சிஸ்டரை இப்போ ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஹால் டிரான்சிஸ்டரை இப்போ ஸ்டார்ட் பண்ற, ரைஸ் ஆகுதா பாருங்க. எஸ், எஸ், பின் நம்பர் 115. ஒன் பாயிண்ட் டூ வோல்ட் இருக்கா? ஒரே கையில ரெண்டு வேலை பண்ண முடியல. ஜஸ்ட் இப்ப பாருங்க 3.3 வோல்ட். இந்த 3.3 வோல்ட் தான் இருக்கணும். இப்போ நான் எடுக்கிறேன் என்னுடைய ட்வீசர், நான் இங்கேருந்து எடுக்கிறேன் 1.2 வோல்ட். 1.2 வோல்ட் லிட் சுவிட்சில் இருந்ததுன்னா போர்டு ஆன் ஆகாது. 1.2 வோல்ட் லிட் சுவிட்சில் இருந்ததுன்னா போர்டு ஆன் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த டிரான்சிஸ்டரை மாத்துறேன். இங்க இருக்கிற இந்த ஆல் டிரான்சிஸ்டரை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு மாத்தி விடுவோம். அடாப்டர் டிஸ்கனெக்ட் பண்றேன். நீங்க எடுத்துட்டு ஜம்பர் அடிக்க கூடாது. எடுத்துட்டு ஜம்பர் அடிச்சீங்கன்னா பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஒருவேளை இதை எடுத்துட்டு ஜம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் லிட்டை க்ளோஸ் பண்ணும்போது, லேப்டாப்பை மூடும் போது லேப்டாப் ஸ்லீப்புக்கு போகாது, கண்டிப்பா போகாது. ஓகேவா? அதனால ஜம்பர் பண்ண முடியும். ஜம்பர் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும், ஸ்லீப்புக்கு போகாது. எடுத்துனா முடிஞ்ச வரைக்கும் சால்டரிங் ஐயனை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பக்கத்துல சுவிட்ச் இருக்கு, அது கொஞ்சம் ரிஸ்க். கிளீன். இப்போ இதை சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஷார்ட் பண்ணீங்கன்னாவே ஆன் ஆயிடும். 3.3 வோல்ட் இன்புட் இருக்கு இல்லையா? இங்க இந்த இன்புட்டையும் இந்த அவுட்புட்டையும் நம்ம இப்போ ஷார்ட் பண்ணாவே இந்த போர்டு ஆன் ஆயிடும். இது கிரவுண்ட், இது கிரவுண்ட் பாயிண்ட். ஷார்ட் பண்ணாவே ஆன் ஆயிடும். பட் இந்த ஆல் டிரான்சிஸ்டரை வேற போர்டில் இருந்து எடுத்து மாற்ற முடியுதா பார்க்கணும். இவன் தான் ஃபால்ட்டி அப்படின்னா இதை மாற்றும் போது 3.3 வோல்ட் ரைஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க, நான் மாற்றி பார்க்குறேன்.
எஸ் கவர்மெண்ட் லெனோவா 4125 இதான் ஹால் டிரான்சிஸ்டர், இது கண்டெம்டு போர்டு. ஓகேவா, இங்கே இருக்க பாருங்க, இதான் ஹால் டிரான்சிஸ்டர். நான் இப்போ இதை எடுத்துறேன். ரைட், இப்போ அப்படியே வச்சு வோல்டேஜ் பார்ப்போமா? த்ரீ 3.3 வோல்ட். சேம் சேம் சி, இங்கே 3.3 வோல்ட் இருக்கு, இங்கே 1.3 வோல்ட் இருக்கு. ஓகேவா, சேம் அகைன். அப்போ அந்த ஆல் டிரான்சிஸ்டர்ல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா, நம்ம கரெக்ட் ஆல் டிரான்சிஸ்டர்ல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அங்கேயும் 1.2 வோல்ட் தான் வந்து, இங்கேயும் 1.2 வோல்ட் தான் வந்தது. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதில் ட்ரை சால்விங் எதுனா இருக்கா பார்த்துட்றேன். ஒரு நிமிஷம். வாட் இஸ் D1? D1 இந்த இடத்துல எதுக்காக போட்டிருக்கோம்? நான் இந்த D1 இப்போ 1.3 வோல்ட் இங்கே வருதா பார்க்குறேன் D1ல. இதெல்லாம் ஸ்கிமேட்டிக்ல இருக்காது. நோ, D1 எதுக்காக போட்டிருக்கான்? இதோட ஏதாச்சும் எஸ் 2 வோல்ட் 1.26 வோல்ட் அப்படியே நம்ம ஆல் டிரான்சிஸ்டர்ல பார்ப்போம். 1.32 வோல்ட். இந்த வோல்டேஜ் எங்கேயாச்சும் இங்கே வருதா பார்க்கலாம். டயோட்ல 2.4 வோல்ட் 1.26 வோல்ட்.
1.2 no 3.3 yes IC ப்ராப்பரா கிரவுண்ட் ஆகல வெயிட் பண்ணுங்க ப்ராப்பர் கிரவுண்டிங் இருக்குங்க இங்க ப்ராப்பரா கிரவுண்ட் ஆகல இந்த இடம் சரியா அப்படி இல்லைன்னா இந்த டயோட எடுத்து பார்க்கலாம் ஓகே now ஸ்டில் எனக்கு இங்க டவுட் இருக்கு பாப்போம் எஸ் ஐசி இப்போ ப்ராப்பராக இருக்கு பட் ஆனால் லிட் அவுட் சேம் லிட் அவுட் 3. எஸ் லிட் அவுட் இப்போ 3.3 வோல்ட் இருக்கு லிட் அவுட் 3.3 வோல்ட் இருக்கு லிட் இன்னு 3.3 வோல்ட் இருக்கு ப்ராப்பராக கிரவுண்ட் ஆகாததுனால அந்த பிரச்சனை இப்போ கிரவுண்ட் ப்ராப்பராக வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அவுட்ல 3.3 வோல்ட் ரைஸ் ஆயிருக்கு அப்போ 100% இந்த ஆல் டிரான்சிஸ்டர் அவுட் நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த ஆல் டிரான்சிஸ்டர் ஃபால்ட்டி ஓகேவா ஒருவேளை நம்ம பண்ணது ஜாப் கரெக்ட் இதனால தான் போர்டு ஸ்டக்கப் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ போர்டு ஆன் ஆகும் பக்கா முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல இப்போ எனக்கு சிபியும் ஹீட் ஏறுது ஓகே போர்டில் இப்போ எல்லா வோல்டேஜும் செக் பண்ணுவோமா போர்டு ஆன் ஆயிடுச்சு இந்த பேட்டரி காயிலில் வோல்டேஜ் வராது எதுவுமே ஓகேவா ஸோ ஒரு வோல்டேஜாக செக் பண்ணுறேன் அது எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறேன் பாருங்கள் 1.10 வோல்ட் 10 வோல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஓகே சரி 1.8 வோல்ட் ஆக்சுவலி என்னென்னா எப்போவுமே காயிலோட முன்பகுதியில் வைக்கக்கூடாது காயிலோட முன்பகுதி அப்படிங்கிறது அப்பர் அண்ட் லோயர் வேலை பண்ணுறாங்க அதனால இங்கே வைக்கக்கூடாது எப்போவுமே இந்த இடத்துல தான் வச்சுப்பாங்க அவுட்புட்டில் தான் வச்சுப்பாங்க ஓகே 1.8 வோல்ட் ரெகுலேட்டர் ஸோ இது அதோடைய ஃபில்டர் கெப்பாசிட்டர் இங்கே இருக்கு ஃபோர்டீன் வோல்ட் அப்படிங்கிறத அவுட்புட்டில் வைக்கிறோமா இன்புட்டில் வைக்கிறோமா அதை பார்த்துடலாம் எஸ் 5 வோல்ட் முன்னாடி சைடு பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குதுன்னு 14 வோல்ட் கிட்ட காமிச்சிது இல்லையா 15 வோல்ட் காமிக்குது இந்த காயிலோட இந்த பகுதியில் 15 வோல்ட் காமிக்குது இது வந்து நம்ம செக் பண்ணுற இடமே கிடையாது கண்டிப்பாக செக் பண்ணவும் கூடாது அந்த இடத்துல ஓகேவா அப்பர் அண்ட் லோயர் ஒர்க் பண்ணுற இடம் அங்கே நம்ம தொல்லையே பண்ணக்கூடாது நம்மளுடைய டியூட்டி என்ன அவுட்புட்டில் தான் பார்க்கணும் நான் காயிலில் வைக்கிறத பெட்டர் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேப்ஸில் தான் பார்க்கணும் ஓகேவா ஒரு டெக்னீஷியனு கெப்பாசிட்டரில் தான் பார்க்கணும் இது மேபி 3.3 வோல்ட்டாக இருக்கும் ஏன்னா 5 வோல்ட்டுக்கு பக்கத்தில் தான் 3.3 வோல்ட் வரும் 3.3 வோல்ட் இருக்கா இது 10% என்னுடைய ரேம் தான் இருக்கணும் எஸ் 1.35 வோல்ட் DDR3 L RAM 5 வோல்ட் 3.3 வோல்ட் 1.35 வோல்ட் அண்ட் வாட் இஸ் திஸ் இது என்ன ரெகுலேட்டர் 1.5 வோல்ட் இந்த பக்கம் எவ்வளோ வருது எஸ் 1.5 வோல்ட் இதுதான் அவுட்புட் 1.5 வோல்ட் சிபியூக்கு போகிற மிக முக்கியமான வோல்டேஜ் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வோல்டேஜும் ப்ராப்பராக இருக்குது வோல்டேஜ் இதோடலாம் முடியல வோல்டேஜஸ் நிறைய இருக்குது
நிறைய வோல்டேஜ் இருக்கு. போர்டு ஆன் ஆயிடுச்சு, போர்டு கண்டினியூவா ஸ்பின் ஆகுது, சிபியூ ஹீட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் சும்மா அந்த காயில் வோல்டேஜே காமிச்சது. ஒரு போர்டில் குறைஞ்சபட்சம் 15 வோல்டேஜ் இருக்கும், 15 விதமான வோல்டேஜ் இருக்கும். 3.3 வோல்ட், 3.3 வோல்ட், 3.3 வோல்ட், 3.3 வோல்ட், அகைன் ஃபைனல் லைன்ல 3.3 வோல்ட், 5 வோல்ட், ஓகேவா. எல்டிஓ 3.3 வோல்ட், எஸ்எம்பிஎஸ்ல இருந்து வர 3.3 வோல்ட், அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வர 3.3 வோல்ட், அதே மாதிரி 5 வோல்ட். 3 விதமான 5 வோல்ட் பார்ப்பீங்க, 3 விதமான 3.3 வோல்ட் பார்ப்பீங்க. ரேம் வோல்டேஜ், சிபியூ கோர் வோல்டேஜ், ஜிஎஃப்எக்ஸ் வோல்டேஜ், விடிடி வோல்டேஜ், விசிசிபி வோல்டேஜ், இந்த மாதிரி நிறைய வோல்டேஜஸ் இருக்குது. அது எந்தெந்த ஸ்டேஜில் இருந்து எடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஃபெயில் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான ஜாப்லாம் நம்ம முடிச்சோம்னா அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான ஜாப்லாம் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயாஸ் அடிக்கிறீங்க, போர்டு ஆன் ஆகுது அப்படின்னா தென் வோல்டேஜ் அங்கே ட்ராப் ஆக வாய்ப்பே கிடையாது. அங்கே ப்ராப்ளம் இருந்தது, எடுத்து விட்டாச்சு, போர்டு ஆன் ஆகிடும், அவ்வளோதான். மறுபடியும் கண்டினியூட்டிலாம் கொடுக்க ப்ராப்ளம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகே, இந்த போர்டு டெஃபினட்டாக டிஸ்பிளே வரும். என்ன டிஸ்பிளே கூட பார்த்துடலாம், வெயிட் பண்ணுங்க. எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில். ஓகே, டிஸ்பிளே கிளியர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்துடும். சிபியூ ஸ்பின் ஆகாமல் இருந்தது இல்லையா, ஃபேன் கூட ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லை, செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செக் பண்ணி காமிச்சு வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, ஸோ ஐஓவோட ரெக்குவயர்மெண்ட் எப்பவுமே ஐஓவெலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணிடணும். ஐஓவோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஐஓ ரெக்குவயர்மெண்ட் நான் சொன்னது வெறும் 50% தான், இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமானது அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா தெர்மல் கம்பல்சரி செக் பண்ணணும். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.